ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல் லர்ன் சி வித் யூனிவர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து AS10 பார்ட் 2 தான் வந்து பார்க்க போகிறோம். அதாவது இனிஷியல் ரெகக்னிஷனுக்கு அப்புறமா இருக்குது. இதெல்லாம் வந்து ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிடும், ஓகேவா? ஸோ இனிஷியல் ரெகக்னிஷனில் நிறைய கண்டென்ட் இருக்கும், நிறைய மோட்ஸ் ஆஃப் இனிஷியல் ரெகக்னிஷன் இருக்கிறனால நம்மளுக்கு வந்து அது கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்க்கணும். ஸோ இதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே நம்ம அடிக்கடி வந்து போட்டு பார்த்ததா தான் இருக்கும், டிப்ரிசியேஷனு இது எல்லாமே. சரியா? ஓகே. ஸோ ரெடி டு யூஸ்க்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து எந்த செலவுமே இருக்காதா? அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக வந்து டெத்து தானே அப்படின்னு கேட்டால் இல்லைல்ல, சப்சிக்வெண்ட்டாக நிறையா காஸ்ட் இருக்கும்ல அந்த அசட்டுக்கு. ஸோ இப்போ அதை தான் வந்து நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். ஸோ சப்சீக்வெண்ட் ரெகக்னிஷன் பொறுத்த வரைக்கும் சப்சீக்வெண்ட் ரெகக்னிஷனை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்ன வந்து நம்மளுக்கு ஒரு 4 திங்ஸ் இன்வால்வ் ஆகும் அப்படின்னா, டே டு டே சர்வீஸ் பண்ணுற அதுக்கான எக்ஸ்பென்சஸ், அதுக்கப்புறம் வந்து ஏதாவது நம்ம அந்த பிளான்ட்லேயோ இல்லை அதுக்குள்ளே இருக்கிற ஏதாவது ஒரு பார்ட்டையோ நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும், அது ஓடலை ஒழுங்காக. மோட்டார் ஃபார் எக்ஸாம்பிள், டர்பைன், இந்த மாதிரி ஒரு மிஷினரிக்குள்ளேயோ ஒரு பிளான்ட்டுக்குள்ளேயோ இருக்கிற ஒரு மேஜர் காம்பனெண்ட் வந்து சரியாக வேலை செய்யலை அப்படின்னா நம்ம அதை ரீப்ளேஸ் பண்ணணும், கரெக்டாக? அப்போ அதுக்கெல்லாம் நம்ம எப்படி வந்து அக்கௌண்ட் பண்ணணும். அண்ட் தென் நான் ரெக்கரிங் ரீப்ளேஸ்மெண்ட், அதுக்கப்புறம் வந்து ரெகுலராக இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறது. ஓகே, இன்ஸ்பெக்ஷன்லாம் நீங்கள் நினைக்கலாம், பட் அது எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ்ன்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி டே டு டே சர்வீசிங் பண்ணுறது. ஸோ இதை நம்ம கேபிட்டலைஸ் பண்ணணுமா? நம்மளுக்கு பார்த்தாலே தெரியல. ஸோ டே டு டே சர்வீசிங்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது, கேபிட்டலைஸ் பண்ணக்கூடாது. அது இந்த மாதிரி வந்து ஸ்மால் சர்வீசஸாக இருக்கலாம், இல்லை அந்த மிஷினரியை மெயின்டெனன்ஸ் பண்ணுற அந்த மாதிரியான காஸ்ட்டாக இருக்கலாம். அதில் என்ன பண்ணணும், நம்ம பிஎன்எலுக்கு எக்ஸ்பென்ஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு நம்ம வர்றதா என்னதுன்னா ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் பார்ட்ஸ். ஸோ இதுதான் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ இது ரிலேட்டடாக வந்து நம்மளுக்கு டெஸ்டியோ நாலேஜ் கொஷின் வந்து ஒரு செம்ம கொஷின் ஒன்று இருக்கும், 17th கொஷின், ஓகேவா? ஸோ 17th கொஷின் ஒன்று இருக்கும், அதை மறக்காமல் போட்டு பாருங்கள். அதை நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா பக்காவாக உங்களுக்கு கிளியர் ஆயிடும் ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் பார்ட். ஓகே, டன். ஆக்சுவலாக என்னென்னா, இந்த மாதிரி ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் பார்ட் பொறுத்த வரைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா, இந்த மாதிரி வந்து ஃபர்னிச்சர் லைக், அதுக்கப்புறம் வந்து ஏர்கிராஃப்ட் ஒரு இன்டீரியர் பெல்ட்டு, கன்வேயர் பெல்ட்டு, இதெல்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி ரீப்ளேஸ்மெண்ட்லாம் பண்ணணும்னா அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், டீரெகக்னைஸ் பண்ணணும். என்ன பண்ணணும்? டீரெகக்னைஸ். என்ன டீரெகக்னைஸ் கான்செப்ட் என்னது ஆக்சுவலாக? அப்போ அந்த ஓல்டு பார்ட் இருக்குல்ல, ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய அந்த பார்ட், அதை எடுத்துகிட்டு இன்னொன்று வைக்கணும். அந்த எடுக்கிற பார்ட்டை நம்ம என்ன பண்ணணும், பேலன்ஸ் ஷீட்டை விட்டு தூக்கணும், கரெக்டு தானே? அப்போ நம்ம என்ன பண்ணணும், அது ஆல்ரெடி ஒரு அசட்டுக்குள்ளே தான் இருக்குது, அந்த அசட்டில் போய் நம்ம என்ன பண்ணணும், அந்த காஸ்ட் ஆஃப் நியூ பார்ட்டை ஆட் பண்ணிவிட்டு ஓல்டு பார்ட்டை என்ன பண்ணிடணும், ரிமூவ் பண்ணிடணும். இதுக்கப்புறம் கிடைக்கிறதா என்னது, ரிவைஸ்டு ரிட்டர்ன் டவுன் வேல்யூ. இதை சம்டைம்ஸ் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா, இந்த மாதிரி நம்ம அசட்டோட ட்ரீட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதுதான் என்னன்னா 17th கொஸ்டின். சில கொஸ்டினில் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா, நீங்கள் இதை அசட்டோட ட்ரீட் பண்ண வேணாம்னு சொல்லியிருப்பாங்க, தனியாக வந்து செப்பரேட்டாக ஒரு காம்பனண்ட்டாக என்ன பண்ணுங்க, ட்ரீட் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாங்க, ஓகேவா? ஸோ இப்போ செப்பரேட் காம்பனண்ட் என்னது, நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தோம் இல்லையா? ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து கன்சால்டேட் ப்ரைஸில் கொடுத்துருப்பாங்க. அப்போ நம்ம செப்பரேட் பார்ட்டுக்கு என்ன பண்ணணும், அந்த காம்பனண்ட் அந்த ஒரு குறிப்பிட்ட அசட் இருந்தும் அந்த மேஜர் பார்ட் இருக்கும் இல்லையா, ரீப்ளேஸ் பண்ணுற பார்ட், அது மட்டும் தனியாக எடுத்துடணும். எந்த பார்ட்டை வந்து ரீப்ளேஸ் பண்ண, ஓல்டு பார்ட்டை தூக்கிட்டு நியூ பார்ட்டை வச்சு, அப்போ ஓல்டு பார்ட்டுக்கு தனியாக டிப்ரிசியேஷன்லாம் இருக்கும், நம்ம அந்த டிப்ரிசியேஷன் தனியாக அதுக்கு கால்குலேட் பண்ணி அதுக்கப்புறமா அதை லெஸ் பண்ணி எது கொண்டு வரணும், இதுக்கு வந்து கொண்டு வரணும். ஸோ இப்போ நான் சொல்கிறதோட நீங்கள் அந்த சம்மை வந்து ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டி கிடைக்கும், ஓகேவா? ஓகே டன். ஸோ இப்போ நம்ம அதை என்ன பண்ணணும், ரீப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் கேபிட்டலைஸ் பண்ணணும். சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ ஒரு அசட் இருக்கும், அந்த அசட்குள்ளே ஒரு பார்ட்டாக தான் என்ன இருக்கும், இந்த டர்பைனோ இல்லை இந்த மோட்டாரோ அவங்க ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய ஒரு பார்ட் இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, நம்ம இந்த அசட்டை பர்ச்சேஸ் பண்ணோம்ல, இந்த மிஷினு, ஸோ அதுக்கான காஸ்ட்டை ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணும். ஸோ பர்ச்சேஸ் பண்ணப்போ என்ன இருந்துச்சு, ஸோ எவ்வளோ நாள் டிப்ரிசியேஷனு, அதாவது ரீப்ளேஸ்மெண்ட், இந்த பார்ட்டை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறோம், அதுக்கு எவ்வளோ நாள் டிப்ரிசியேஷனு நம்மளுக்கு தெரியும்ல, அக்யூமுலேட்டட் டிப்ரிசியேஷன் போட்டு நம்ம என்ன பண்ணுவோம், இதை போட்டு லெஸ் பண்ணி இப்போதைக்கு நம்ம வச்சுப்போம். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இப்போ இதுக்கு வரணும் நம்ம கீழே, எதுக்கு, இதுக்கு தனியாக போடணும். இப்போ சில கொஸ்டின்ல நம்மளுக்கு காஸ்ட் வந்து கொடுத்துருவாங்க, சில கொஸ்டின்ல என்ன கொடுப்பாங்க, இன்னைக்கு இது விற்றா எவ்வளோ வரும் அதை மட்டும் தான் கொடுப்பாங்களே தவிர காஸ்ட்டை கொடுக்க மாட்டாங்க. ஸோ அப்போ அதை வச்சு நம்ம என்ன பண்ணணும், இப்போ இன்னைக்கு விற்றா வந்து நம்மளுக்கு இதில் வந்து 45 lakh வருதுன்னு வச்சுப்போமே, அப்போ நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்கணும், காஸ்ட் என்ன இருக்குன்னு தெரிஞ்சாலும் நம்ம டிப்ரிசியேஷன் கண்டுபிடிக்க முடியும். இப்போ வாங்குற அன்னைக்கு அதோட என்ன வேல்யூ, கேரிங் வேல்யூ நம்ம எப்படி கண்டுபிடிப்போம், அதுக்கு தான் ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ அப்போ என்ன நம்மளுக்கு வேல்யூ இருக்கோ இன்டூ 1 டிவைடட் பை நம்ம என்ன பண்ணணும், டிஸ்கவுண்டிங் ரேட்டை நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி எவ்வளோ வருஷம், இப்போ இது வந்து 6 years ஆகுது, 6th இயரில் பண்ணுறாங்க அப்படின்னா 6 yearsக்கு முன்னாடி இது என்ன ரேட்டில் இருந்ததுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படி பண்ணணும், இந்த மாதிரி டிஸ்கவுண்டிங் ரேட் 5% வச்சுக்கலாம். அப்போ என்ன வரும், 0.05 வருமா? ஸோ அப்போ இது 6 years பேக்கு எவ்வளோ இருந்துச்சு. ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணோன்னா என்ன வரும், நம்மளுக்கு ஒரு வேல்யூ வரும். அதுதான் அப்போ நம்மளுக்கு என்னது,
ஒரிஜினலான காஸ்ட் எதுக்கு அந்த ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய ஒரு பார்ட்டுக்கு. இது நான் என்ன சொல்கிறேன், அவங்க காஸ்ட் வந்து கொடுக்கல, நான் காசு கொடுத்துறாங்கன்னா டபுள் டேரெக்டாக இந்த வேல்யூ வந்துடும். காசு கொடுக்காம போனனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் அந்த சம்மில் இந்த மாதிரி இப்போ விற்றா எவ்வளோ கிடைக்கும்னு சொல்கிறாங்களோ, அதாவது இந்த 45 lakh இது இந்த மாதிரி வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா, ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அதோட நம்ம ஃபியூ இயர்ஸ் பேக் அதுக்கு என்ன காஸ்ட் இருந்துச்சோ அதை ஒரிஜினலாக டெரைவ் பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், இந்த காஸ்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணணும், டிப்ரிசியேஷன் கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த காஸ்ட்டுக்கு ஆஸ் யூஷுவல் நம்ம எப்போதும் போல் இதுக்கு எவ்வளோ ரிமைனிங் நம்பர் ஆஃப் இயர்ஸ் இருக்குது, அப்புறம் இன்னும் எவ்வளோ இயர்ஸ் வந்து டிப்ரிசியேஷன் ஆயிருக்கு, இதெல்லாம் போட்டு நம்ம என்ன பண்ணுவோம், இந்த இந்த பர்டிகுலர் பார்ட்டு இதுக்கும் நம்ம என்ன பண்ணிடுவோம், இதை வந்து கண்டுபிடிச்சிருவோம். ஸோ அப்போ இதுக்கும் நம்ம லெஸ் பண்ணி கண்டுபிடிச்சோன்னே ரெண்டுத்துக்கும் ஒரு வேல்யூ வரும்ல, மேஜர் அசட்டுக்கும் ஒரு வேல்யூ வரும், இந்த மாதிரி அதுக்குள்ளே இருக்கிற பார்ட்டுக்கும் ஒரு வேல்யூ வரும். கரெக்டா? ஸோ இப்போ தான் என்ன பண்ணணும், நான் சொன்னதை இப்போ ஓல்டு அந்த அசட் மெயினான அசட்டுக்கு இவ்வளோ வேல்யூ இருக்குது, இந்த ஓல்டு அசட்டோட வேல்யூவை தூக்கிட்டு என்ன பண்ணணும், நியூ அசட்டுக்கு என்ன வந்துச்சு, இந்த 45 lakhன்னு சொன்னேன்னா, ஸோ அந்த 45 lakh வந்து ஆட் பண்ணணும். ஓகே, புக்கில் வந்து 450 lakhன்னு கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், இப்படி தான் சால்வ் பண்ணணும், இந்த லாஜிக்கில் திங்க் பண்ணுங்க அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு ஃப்ரேம் ஒர்க் மாதிரி போடுறேன். சரியா? ஃபஸ்ட்டு அசட்டோடது கண்டுபிடிச்சிக்கோங்க டிப்ரிசியேஷன் பண்ணி, அதுக்கப்புறம் வந்து அந்த பார்ட்டுக்கு செப்பரேட்டாக இந்த காலம்குள்ளே கண்டுபிடிச்சிக்கோங்க காஸ்ட் என்ன, அதுக்கு டிப்ரிசியேஷன் என்னன்னு போய் அந்த வேல்யூவை தூக்குங்க, அந்த ஓல்டு பார்ட்டுக்கான வேல்யூவை தூக்குங்க, நியூ பார்ட்டுக்கு என்ன வேல்யூவோ அதை என்ன பண்ணுங்க போடுங்க. ஸோ இது பண்ணிங்கன்னா என்ன கிடைச்சிரும், நம்மளுக்கு ரிவைஸ்டு கேரிங் அமௌண்ட் ஆஃப் த அசெட் வந்து நம்மளுக்கு கிடைச்சிரும். நெக்ஸ்ட் வந்து நான் ரெக்கரிங் ரீப்ளேஸ்மெண்ட். இது என்னன்னா, இது வந்து நம்ம கேபிட்டலைஸ் தான் பண்ணணும். ஓகே, ஸோ இதுக்கும் அதே மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி கேரிங் அமௌண்ட் பழைய ரீப்ளேஸ் பண்ணதை எடுத்து டீரெகனைஸ் பண்ணிட்டு புதுசாக பண்ணிடுவோம், நம்ம கேபிட்டலைஸ் பண்ணுவோம் நான் ரெக்கரிங் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு. ஓகே, இதெல்லாம் வந்து லார்ஜான ரீப்ளேஸ்மெண்ட். ஸோ அடுத்து வந்து ரெகுலர் மேஜர் இன்ஸ்பெக்ஷன். நான் சொன்னேன் இப்போ இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறதெல்லாம் ஏன்னா நம்ம கேபிட்டலைஸ் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறேன், அதுக்கு தான் எக்ஸாம்பிள் ஏர்கிராஃப்ட். இப்போ ஏர்கிராஃப்ட்டுக்கு இப்போ மேலே போகிறவங்க இன்ஸ்பெக்ஷன் பண்ணலைன்னு வச்சுக்கோங்க, அப்படியே மேலேருந்து அப்படியே மேலே போயிட வேண்டியதான் சொர்க்கத்துக்கு டேரெக்டாக. இப்போ அவங்க இன்ஸ்பெக்ஷன் பண்ணாதானே நம்மளுக்கு அது வந்து இது பண்ண முடியும். உங்களுக்கு புரியுதா? ஏர்கிராஃப்ட் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறாங்க, இப்போ சப்போஸ் வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறனால தான் அந்த ஏர்கிராஃப்ட் குட் கண்டிஷனில் இருக்குது, இது வந்து ஃப்ளூ ஆகிறதுக்கு வந்து நல்ல ஒர்த்தாக இருக்குது, இப்போ கண்டிப்பாக எந்த ஒரு டேமேஜும் ஏற்படாது, எந்த ஒரு இஷ்யூவும் ஆகாதுன்னு சொல்லி அவங்க இன்ஸ்பெக்ஷனில் அவங்க என்ன பண்ணணும், ரிப்போர்ட் கொடுத்தா தானே அவங்க போக முடியும், ஏர்கிராஃப்ட்டை என்ன பண்ண முடியும், எடுக்க முடியும். ஸோ அப்போது அவங்க வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணலன்னா என்ன, அவ்வளோதான், ஒட்டுமொத்தமாக எல்லோரும் மேலே போக வேண்டியதான். ஸோ அப்போ அந்த மாதிரி பண்ணுற இன்ஸ்பெக்ஷன்லாம் என்ன பண்ணணும், நம்ம அதுக்கான ஏற்படுற அந்த விஷயம் எல்லாமே நம்ம என்ன பண்ணணும், கேபிட்டலைஸ் பண்ணணும். என்ன பண்ணணும், கேபிட்டலைஸ் பண்ணணும். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ ப்ரீவியஸாக பண்ண இன்ஸ்பெக்ஷன் காஸ்ட் என்ன பண்ணுவாங்க, அப்போது டீரெகனைஸ் பண்ணிவிட்டு இப்போ நியூவாக பண்ண இன்ஸ்பெக்ஷன் காஸ்ட் என்னவோ என்ன பண்ணிப்பாங்க, அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இதான் என்னன்னா சப்சீக்வெண்ட் காஸ்ட், சப்சீக்வெண்ட் ரெகக்னிஷன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மெஷர்மெண்ட் மாடல். அது மெஷர்மெண்ட் மாடல்ஸில் 2 மாடல்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்கும். ஒன்று வந்து காஸ்ட் மாடல், இன்னொன்று ரீவாலுவேஷன் மாடல். காஸ்ட் மாடல் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நம்ம சின்ன வயசுலேருந்து போட்டிருப்போம். அதாவது ரீவாலுவேஷனே இதில் இல்லை, சிம்பிளாக முடிஞ்சிடும். ரீவாலுவேஷன் இல்லாமலே வாங்கினப்போ எதாவது விற்றாங்களோ அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. டிப்ரிசியேஷன் ஆச்சு, லாஸ் இருக்குது, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். வாங்கினப்போ ஒரு காசு இருக்கும், டிப்ரிசியேஷன் வருஷம் ஆயிருக்கும், அதெல்லாம் அக்யூமுலேட் பண்ணி ஒன்றா நம்ம டிப்ரிசியேஷன் போட்டுருவோம். கரெக்டாக? இப்போ காஸ்ட் வந்து 10 lakh. ஓகே, வருஷம் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம், அப்போ காஸ்ட்ல ஏதாவது ரெசிடியல் வேல்யூ இருந்தால் லெஸ் பண்ணிப்போம், இல்லைனா அது யூஸ்ஃபுல் நம்பர் ஆஃப் இயர்ஸ் 5. கரெக்டா? என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி 5 இயர்ஸ்க்கு நம்ம ஒன்றா போய் என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி வரிசையாக லெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஏதாவது இம்பார்மெண்ட் லாஸ் இருந்தால் அதையும் நம்ம லெஸ் பண்ணிவிட்டு முடிச்சிருவோம். அதோட இதுதான் வந்து காஸ்ட் மாடல், இதோட முடிஞ்சிடும். அப்படியே ரீவாலுவேஷனும் நடக்கலை, பட் ரீவாலுவேஷனும் ஒன்று நடக்கிறப்போ நம்ம அங்கே பண்ணதெல்லாம் தான் இங்கேயும் பண்ணுவோம். என்னது, அங்கே பண்ணதெல்லாம் தான் இங்கேயும் பண்ணுவோம், பட் ரீவாலுவேஷன் ஒன்று நடக்கிறப்போ இப்போ நான் சொன்னது தான் என்னது, இப்போ காஸ்ட் இருக்குது, இடையில வந்து இந்த மாதிரி டிப்ரிசியேஷன் நடக்குது, அதுக்கு இன்னொரு ஒரு வேல்யூ வந்து வந்திருக்கும். இப்போ இடையில வந்து ஒரு 3rd இயரில் போல் ரீவாலுவேஷன் பண்ணுறாங்க அப்படின்னா, என்னது 3rd இயர் போல் ரீவாலுவேஷன் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ என்ன ஆகும், ரீவேல்யூடு அமௌண்ட்டுன்னு ஒன்று வருமா, அப்போ ஒன்று இங்கே வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கும், இல்லை டிக்ரீஸ் ஆகிருக்கும். கரெக்டாக? இப்போ இந்த மாதிரி வந்து காஸ்ட் இருக்குது, டிப்ரிசியேஷன்லாம் பண்ணி நம்மளுக்கு வந்து ஒரு வேல்யூ வந்து எப்படி சொல்கிறது 25 lakh கிடைக்குது. ஓகே, ரீவேல்யூ பண்ணோன்னே இது வந்து 30 lakhன்னு ஆயிடுச்சு. இப்போ எவ்வளோ லேக் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 5 lakh இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது பேர் தான் என்னது, ரீவேல்யூவேஷன் சர்ப்ளஸ். இது இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னா அப்வார்ட் ரீவேல்யூவேஷன் சொல்லுவாங்க. சரியா? ஓகே, இதே வந்து இப்போ 30 lakhன்னு வரல, 30 lakhன்னு வரல, எப்படி வந்திருக்குன்னா ஃபார் எக்ஸாம்பிள் 15 lakhன்னு வந்திருக்கு. என்ன ஆயிடுச்சு, ரீவேல்யூஷன் பண்ணுறப்போ அசட்டோட வேல்யூ குறைஞ்சிருச்சு, எவ்வளோ 10 lakh குறைஞ்சிருச்சு. இதுதான் என்னன்னா டிக்ரீஸ் அமௌண்ட் ஆஃப் டவுன்வார்ட் ரீவேல்யூவேஷன் சொல்லுவாங்க. சரியா? அதுதான். ஸோ அப்போது நம்ம இந்த மாதிரி வந்து ரீவேல்யூஷன் பண்ணி முடிச்சுட்டு நம்ம ரீவேல்யூவேஷன் அமௌண்ட்டு நம்மளுக்கு வந்திருக்கும். ஸோ இப்போ அதுக்கு முன்னாடி இன்க்ரீஸ் இன் வேல்யூனா என்னது, ரீவேல்யூவேஷன் ரிசர்வ். ஸோ அதை ரீவேல்யூவேஷன் ரிசர்வ் அக்கௌண்ட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். நார்மலாக சொல்கிறேன், பேசிக்கான ரூல். சரியா?
இதே வந்து டிக்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ரிட்டர்ன் அந்த டவுன் ஆகுச்சுல அந்த வேல்யூ டவுன்வர்ட் ரீவேல்யூஷன் இருந்தப்போ நம்மளுக்கு அந்த வேல்யூ வந்து குறைஞ்சதுல அந்த குறைஞ்ச எவ்வளோ வேல்யூ குறைஞ்சிருக்கோ அதாவது இந்த 10 lakh அதை நம்ம என்ன பண்ணணும் பிஎன்எல் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் டு த எக்ஸ்டென்ட் கவர்ட் பை ரிசர்வ். ஸோ இப்போ நான் சொல்ல போகிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு ஃப்ரீக்வன்சி ஆஃப் ரீவேல்யூவேஷன் ஒன்று இருக்குது. அதாவது ரீவேல்யூவேஷன் என்னென்ன டைமிங்கில் பண்ணலான்னு. ஒன்று, நம்மளுக்கு அசட்டுடைய வேல்யூவில் சிக்னிஃபிகண்ட்டாக வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்னா வருஷம் என்ன பண்ணணும், அதை ரீவேல்யூ பண்ணணும். இல்லை அந்த அளவுக்கு வந்து சிக்னிஃபிகண்ட்டான சேஞ்சஸ் இல்லை, ஸ்டேபிளான வேல்யூ தான் அப்பப்போ இருக்கும் அப்படின்னா ஜஸ்ட் 3 to 5 years மட்டும் என்ன பண்ணால் போதும், ரீவேல்யூ பண்ண போதும். இதுதான் என்னது ஃப்ரீக்வன்சி ஆஃப் ரீவேல்யூவேஷன். ஸோ என்ன மாதிரி டைமில் வந்து ரீவேல்யூஷன் பண்ணுவாங்க, சேஞ்சஸ் இருந்தால் அடிக்கடி பண்ணுவாங்க, ஆனுவலி 1 time. அண்ட் தென் சேஞ்சஸ் அதிகமாக இல்லை அப்படின்னா 3 years or 4 years 5 yearsக்கு ஒரு வாட்டி வந்து பண்ணிப்பாங்க. இது என்னது ஃப்ரீக்வன்சி ஆஃப் ரீவேல்யூவேஷன். கரெக்டாக? ஓகே. இப்போ நான் சொல்ல போகிறது என்னன்னா, ரீவேல்யூவேஷன் நான் சொன்னல இப்போ இன்க்ரீஸ் ஆகுதுன்னா என்னது அப்வர்ட் ரீவேல்யூவேஷன், டவுன்வர்ட் ரீவேல்யூவேஷன். டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா நம்ம 2 விஷயம் செக் பண்ணணும். நார்மலான நேச்சர் என்ன சொன்ன, ரீவேல்யூவேஷன் மாதிரி ரீவேல்யூவேஷன் பண்ணுறப்போ இன்க்ரீஸ் ஆனால் அந்த அமௌண்ட்டை ரீவேல்யூவேஷன் ரிசர்வில் கிரெடிட் பண்ணும். இதான நார்மல். இதான் நார்மலாக அங்கேயும் சொன்னேன், இங்கேயும் அதே தான். இதான் நார்மலாக. ஓகேவா? ஃபஸ்ட்டு இப்போ தான் ரீவேல்யூவேஷன் ஏற்படுதுன்னா நம்ம இதான் பண்ணுவோம். செகண்ட் வந்து டிக்ரீஸ் ஆகுது, நம்ம இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ரீவேல்யூவேஷன் பண்ணுறோம், டிக்ரீஸ் ஆகுது. அப்போ இதுக்கு முன்னாடி எதுவுமே இல்லைன்றப்போ நம்ம என்ன பண்ணுவோம், டேரெக்டாக பிஎன்எல் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். இதுதான் நான் நார்மலாக சொன்னது. பட் இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்மளுக்கு இப்போ அப்வர்ட் ரீவேல்யூவேஷன் நடக்குது. நம்ம டைரக்டாக வந்து அப்வர்ட் ரீவேல்யூவேஷன் நடந்தப்போ ரீவேல்யூவேஷன் ரிசர்வ்ல போய் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுமானா கிடையாது. வி ஹாவ் டு செக் தட் ப்ரீவியஸ் இயரில் ஏதாவது வந்து ரீவேல்யூவேஷன் நடந்திருக்கான்னு பார்க்கணும். ஓகேவா? இப்போ ப்ரீவியஸ் இயரில் வந்து நடந்து ஆல்ரெடி அந்த ப்ரீவியஸ் இயரில் ரீவேல்யூவேஷன் நடந்து குறைஞ்சிருக்கு. என்னது குறைஞ்சிருக்கு? ப்ரீவியஸ் இயரில் நடந்த ரீவேல்யூவேஷனில் டிக்ரீஸ் அமௌண்ட் இருக்குது அப்படின்னா அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு அந்த டிக்ரீஸ் அமௌண்ட் எங்கே போயிருக்கும், டிக்ரீஸ் ஆனால் பிஎன்எலுக்கு தான் போகணும். நம்ம சொன்ன மாதிரி பிஎன்எலுக்கு போயிருக்கும். அதில் போய் எவ்வளோ டிக்ரீஸ் ஆகிதோ அதை செட் ஆஃப் பண்ணிட்டு அப்புறமா பேலன்ஸ் இருக்கிறத எங்கே போட்டால் போதும், ரீவேல்யூவேஷன் அமௌண்ட்டில் போட்டால் போதும். ஓகேவா? உங்களுக்கு புரியுதா என்ன கான்செப்ட்னு? ஆல்ரெடி நான் ஃபஸ்ட்டு டைம் இதுதான் ரீவேல்யூவேஷன் பண்ணுறேன்றப்போ அதில் எனக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்றப்போ நான் ரீவேல்யூவேஷன் ரிசர்வுக்கு அனுப்பிடுறேன். கரெக்டாக? இப்போ நான் இந்த மாதிரி இதை செக் பண்ணுறேன், எனக்கு அப்வர்ட் ரீவேல்யூவேஷன் நடக்கிறப்போ ஆல்ரெடி 1 time நடந்திருக்கு. அப்போ இது என்னது சப்சீக்வெண்ட்னு அர்த்தம். கரெக்டாக? ஆல்ரெடி 1 time நடந்தா அதுக்கப்புறம் இதெல்லாம் என்னது சப்சீக்வெண்ட். அப்போ சப்சீக்வெண்ட்டாக நடக்குதுங்கிறப்போ நான் செக் பண்ணுவேன், போயிங்க போன வாட்டி நடந்தப்போ அந்த ஃபஸ்ட் டைம் நடந்தப்போ டிக்ரீஸ் ஆயிருக்குன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. டிக்ரீஸ் ஆனால் அது எங்கே போயிருக்கும், பிஎன்எலுக்கு தான் போயிருக்கும். அப்போ நான் நார்மலாக நடக்கிறப்போ ரீவேல்யூவேஷன் ரிசர்வுக்கு நான் எப்போதுமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் இன்க்ரீஸ் ஆகிறப்போ. இப்போ நான் சப்சீக்வெண்ட்டாக இது மாதிரி வந்து ஆகுது, ஆல்ரெடி ஒரு குறைஞ்சிருக்குன்றப்போ நான் ரீவேல்யூவேஷன் போகிறதுக்கு பதிலாக ஃபஸ்ட்டு பிஎன்எல் அக்கௌண்ட்டுக்கு போய் என்கிட்ட தான் இப்போ பணம் இருக்குல்ல, இன்க்ரீஸ் ஆயிருக்குல்ல, அதனால பிஎன்எல் குறைஞ்ச அக்கௌண்ட்டில் எவ்வளோ வந்து குறைஞ்சிருக்கோ அதில் ஈடுபடுத்திக்கிட்டு பேலன்ஸ் இருக்கிறத என்ன பண்ணிக்கிறேன், நான் ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஓகேவா? புரியுதா? ஓகே. இப்போ அதே மாதிரி கேஸ் இப்போ நான் ஃபஸ்ட்டு டைம் பண்ணுறேன், எனக்கு வந்து என்னது டிக்ரீஸ் ஆயிடுச்சு. என்னது டிக்ரீஸ் ஆயிடுச்சு? டிக்ரீஸ் ஆனால் நான் எங்கே போகணும், பிஎன்எல் அக்கௌண்ட்டுக்கு போகணும். எங்கே போகணும், பிஎன்எல் அக்கௌண்ட்டுக்கு போகணும். இப்போ நான் இந்த மாதிரி டிக்ரீஸ் ஆனோடனே வந்து செக் பண்ணுறேன், எனக்கு ஃபஸ்ட் டைம் நடக்கலை, ஆல்ரெடி 1 time நடந்திருக்கு. அப்போ ஆனால் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அப்போ இன்க்ரீஸ் ஆனனால நான் என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி எனக்கு இப்போ குறைஞ்சிருச்சு. அப்போ இன்க்ரீஸ் ஆனால் அது எங்கே இருந்திருக்கும், ரீவேல்யூவேஷனில் இருந்திருக்கும், ரீவேல்யூவேஷன் ரிசர்வில் இருந்திருக்கும். எனக்கு இப்போ தான் குறைஞ்சிருச்சுல, நான் இப்போ என்ன பண்ணிக்கிறேன், ரீவேல்யூவேஷன் ரிசர்வில் ஏற்றிக்கிச்சு பேலன்ஸ் இருக்கிறதா நான் பிஎன்எல் அக்கௌண்ட்டுக்கு சென்ட் பண்ணுவேன். புரியுதா? டு த எக்ஸ்டென்ட் ரீவேல்யூவேஷன் ரிசர்வில் எவ்வளோ இருக்கோ அந்த இன்க்ரீஸ் அமௌண்ட்டில் எனக்கு இவ்வளோ லாஸ் இப்போ ஏற்பட்டிருக்கு, அதனால குறைஞ்சனால அப்படின்றப்போ நான் இதில் போய் ஈடுபடுத்திக்கிட்டு பேலன்ஸ் இருக்கிறத எங்கே போவேன், டிக்ரீஸ்ன்றனால பிஎன்எலுக்கு போவேன். இதுதான் லாஜிக். கொஞ்சம் நீங்கள் வந்து இந்த இப்போ நான் சொன்ன லாஜிக்காக நல்லா வந்து 2 times 3 times வந்து போட்டு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு புரியும் இதோட கோர் லாஜிக் என்ன அப்படின்னு. இது நம்மளுக்கு நார்மலான கேஸ். இன்னொரு கேஸ் என்னன்னா, இப்போது இன்டென்ட் டு சேல்னு வரப்போ, என்னது இன்டென்ட் டு சேல்னு வரப்போ ரீவேல்யூவேஷன் ரிசர்வ் அமௌண்ட்டு நம்மளுக்கு என்ன பண்ணிடணும், ரீடைன்டு ஏர்னிங்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். என்னது இது எப்போ, இன்டென்ட் டு சேல் அப்போ மட்டும்தான். சரியா? இப்போ நான் சொன்ன லாஜிக்கை நீங்கள் எங்கே போய் நீங்கள் வந்து இதை டெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா எம்சிக்யூவில் 3, 4, 5 இந்த 3 MCQ மட்டும் போட்டு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிளியர் ஆகிடும். சரியா? இப்போ நான் சொன்ன இதே கான்செப்டை நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த 3 MCQவில் உங்களை டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஓகே. ஸோ இப்போ நம்மளுக்கு டிப்ரிசியேஷனும் வரப்போ நம்ம என்டையராக இப்போ நம்ம வச்சிருக்க கான்செப்ட்லாம் வச்சு நம்ம எல்லாமே மிக்ஸ் பண்ணி இப்போ ஒரு சம் மாதிரி போடுறோம் அப்படின்னா நம்ம எப்படி வந்து அதை ஸ்டார்ட் பண்ணுவோம், ஃபஸ்ட்டு வந்து ஒரிஜினல் காஸ்ட், அதில் இந்த மாதிரி வந்து ரீவேல்யூவேஷன் நடக்க போகுதுன்னு சொல்கிறாங்க. இப்போ ரீவேல்யூவேஷன்
இந்த மாதிரி தேர்ட் இயரோடைய பிகினிங்கில் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னது தேர்ட் இயரோட பிகினிங்கில். அப்போ இதுக்கு முன்னாடி அக்யூமுலேட்டட் டிப்ரிசியேஷன் போடுறப்ப என்ன போடுவோம் நம்ம 2 இயர்ஸ்க்கு தான் போடுவோம். ஏன்னா தேர்ட் இயர் பிகினிங்ல ரீவாலுவேஷன் நடக்குது. அப்போ இதுக்கு முன்னாடி எத்தனை வருஷம் தான் டிப்ரிஷியேட் ஆயிருக்கும்? 2 இயர்ஸ் தான் டிப்ரிஷியேட் ஆயிருக்கும். ஓகேவா? இப்போ தேர்ட் இயரோட பிகினிங்னு அவங்க சொல்லலை. என்ன சொல்லலை? தேர்ட் இயரோட பிகினிங் சொல்லல, தேர்ட் இயரோட எண்டுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ எவ்வளோ வருஷத்துக்கு டிப்ரிஷியேஷன் நடந்திருக்கும்? ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் எண்டில் தான் ரீவாலுவேஷன் நடக்குதுன்னா அப்போ தேர்ட் இயருக்கும் என்னதான் டிப்ரிசியேஷன் போடணும். ஸோ அதுதான் வந்து நான் இங்கே சொல்லியிருக்கேன். இப்போ ஒரிஜினல் காஸ்ட் இவ்வளோ இருக்குங்கிறப்போ டிப்ரிசியேஷன் அக்யூமுலேட்டட் டிப்ரிசியேஷன் நம்ம போடுறப்போ அந்த காஸ்ட்டு இன்டூ எவ்வளோ பர்சன்டேஜ் இன்டூ இயர் ஸ்டில் ரீவாலுவேஷன் இதை நம்ம பார்க்குறப்போ பிகினிங்காக இருந்ததுன்னா முன்னாடி இருக்க 2 வருஷம் மட்டும்தான். இது வந்து எண்டாக இருக்குது, இந்த இயரோட எண்டுலன்னு சொல்லியிருக்காங்கன்னா அந்த வருஷத்தையும் சேர்த்து என்ன பண்ணணும்? இங்கே மல்டிபிள் பண்ணி போட்டுக்கணும். சரியா? ஓகே, இப்போ நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கும்? புக் வேல்யூ கிடச்சிருக்கும். ஸோ இப்போ இந்த இயரில் தான் ரீவாலுவேஷன் பண்ணுறாங்க. ஸோ ரீவால்யூட அமௌண்ட்டை நம்ம போடுவோம். ஸோ பேலன்சிங் ஃபிகர் நம்மளுக்கு கிடைக்கும். ஒன்று அப்வர்டோ இல்லை டவுன்வர்டோ நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இதுக்கப்புறம் பண்ணுற விஷயம் என்னன்னா, நம்ம என்ன பண்ணணும்? இதுக்கப்புறம் நம்மளுக்கு வர டிப்ரிசியேஷன் எல்லாமே இந்த ரீவேல்யூட அமௌண்ட்டில் தான் கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணணும்? ரீவேல்யூட அமௌண்ட்டில் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ டிப்ரிசியேஷன் போட்டு ரீவேல்யூட் பண்ண அமௌண்ட் என்ன பண்ணணும்? போட்டு திரும்ப ரிமைனிங் எவ்வளோ இயர்ஸ் இருக்கோ என்ன பண்ணிக்கலாம்? நம்ம அது மாதிரி இந்த மாதிரி ரீவாலுவேஷன் பண்ண அமௌண்ட்டில் வச்சு டிப்ரிசியேஷன் கண்டுபிடிச்சி போட்டுக்கலாம். இப்போ கொஸ்டின் அதையும் வந்து செக் பண்ணுவாங்க. ரீவாலுவேஷன் பண்ணதுக்கப்புறம் அவங்க இயர் 4க்கு தனியாக போடுங்க, இயர் 5க்கு தனியாக போடுங்கன்னு சொன்னாங்கன்னா என்ன பண்ணணும்? ஜஸ்ட்டு இயர் 4க்கு தனியாக போட்டு ரெடியூஸ் பண்ணிட்டு திரும்ப என்ன பண்ணணும்? திரும்ப இயர் 5க்கு தனியாக போட்டு ரெடியூஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு கேரிங் அமௌண்ட் கிடச்சிடும். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ நான் அதான் இங்கே சொல்லியிருக்கேன். இப்போ ரீவாலுவேஷன் அமௌண்ட்டு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். டிப்ரிசியேஷன் பண்ணி ரீவாலுவேஷன் பண்ணி கண்டுபிடிச்சிட்டோம் ரீவாலுவேஷன் அமௌண்ட். இப்போ இன்டென்ட் டு சேலாக இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணணும்? அதை அந்த அமௌண்ட் ஆஃப் ரீவாலுவேஷன் ரிசர்வை ரீடைன்ட் யூனிட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் எப்படி போடணும்? ரீவாலுவேஷன் அமௌண்ட் ரிமைனிங் இயர்ஸ், அது சேல் வரைக்கும் எவ்வளோ இயர்ஸ் இருக்கோ அது வரைக்கும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்னது யூஸ் இருக்கா? இல்லை, சேல் பண்ணுறோன்னா என்ன யூஸ் இல்லை. அதனால என்ன பண்ணுவோம்? ரிமைனிங் சேல் பண்ணுறதுக்கு எவ்வளோ இயர்ஸ் இருக்கோ அதை மட்டும் போட்டுட்டா போதும். ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு கேரிங் அமௌண்ட் கிடச்சிடும். இதே நம்மள வந்து தனித்தனியாக போட சொல்கிறாங்க இயர் 4க்கு இயர் 5க்கு. அப்போ என்ன போட்டால் போதும்? நம்ம ஜஸ்ட் டிப்ரிசியேஷன் அமௌண்ட் மட்டும் கண்டுபிடிச்சிட்டு இயர் 4க்கு நம்ம போட்டு லெஸ் பண்ணி பேலன்ஸ் போட்டு திரும்ப இயர் 5க்கும் அதே மாதிரி போட்டு லெஸ் பண்ணி பேலன்ஸ் பண்ணி போட்டு வேண்டியதான். ஓகேவா? ஓகே, ஃபைனலாக கமிங் டு த லாஸ்ட் பாயிண்ட். என்னது? டிப்ரிசியேஷன். ஸோ டிப்ரிசியேஷன் நம்ம வந்து ரீவாலுவேஷன்லேயே டிப்ரிசியேஷன் வந்து லேர்ன் பண்ணிட்டு தான் இருக்கும். கரெக்டாக நம்ம லேர்ன் பண்ணிட்டே தான் இருக்கும். இது ஜஸ்ட் ஒரு தியரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு வந்து எம்சிக்யூவில் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. என்னன்னா டிப்ரிசியேஷன் அப்படிங்கிறது எப்போ நம்மளுக்கு ட்ரிகர் ஆகும்? அவைலபிள் ஃபார் யூஸ். என்னது? அவைலபிள் ஃபார் யூஸ். இப்போ நான் கடையில் வந்து ஒரு நோட்டை வாங்கிட்டு வரேன் அப்படின்னா அந்த நோட்டை நான் வாங்கினதுலேருந்தே எனக்கு என்னது? டிப்ரிசியேஷன் ஆரம்பிச்சிருச்சு. கரெக்டாக நான் என்னைக்கு அந்த நோட்டை எடுத்து எழுதுறனோ அன்னைக்கு ஆரம்பிக்குதா? கிடையாது. அப்போது எந்த ஒரு கம்பெனியாக இருந்தாலும் எந்த ஒரு அசட்டை பர்ச்சேஸ் பண்ணாலும் அது யூஸ் பண்ணுதுன்னு ரெடி ஆகுது அப்படின்னு தெரிஞ்சோன்னே, என்னது இது யூஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சோன்னே அவைலபிலிட்டியிலே சில பேர் வந்து இன்னைக்கு தான் வந்து இதை நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்லாம் சொல்லி வந்து கொஸ்டினில் கொடுப்பாங்க. ஆனால் என்னைக்கு அவன் ஸ்டார்ட் பண்ண யூஸ் பண்ணான்றது கிடையாது. என்னைக்கு அவன் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணான்றது கிடையாது விஷயம். என்னைக்கு அதை யூஸ் பண்ண அவைலபிள் ஆனிச்சோ அன்னையிலேருந்தே என்ன ஆயிடுச்சு? இருக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுக்கு ராகுகலம் அப்படின்னு அர்த்தம். ஸோ அன்னையிலேருந்தே என்னது? அது டிப்ரிசியேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? இடல் டைம் யூஸே பண்ணாமல் வச்சுருந்தா டிப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணுமான்னு கேட்டால் கிடையாது. இடல் டைம்லேயே டிப்ரிசியேஷன் ஓடிட்டு தான் இருக்கும். ஓகேவா? ஓகே. தென் இன்க்ளூட்ஸ் ட்ரையல் ரன் டைம். ட்ரையல் கொடுக்குறாங்களா அந்த டைமில் வந்து டிப்ரிசியேஷன் வருமானு கேட்டால் அப்போயும் என்ன ஆகும்? டிப்ரிசியேஷன் வரும். தென் எப்போ தாண்டா அப்போ டிப்ரிசியேஷன் கிடையாது அப்படின்னா நம்மளுக்கு உயிர் போனால் தானே நம்மளுக்கு கிடையாது. அதேமாரி அதையும் வந்து எப்போ வந்து அதை டீரெகனைஸ் பண்ணுறாங்களோ இல்லை சேல் பண்ணுறாங்களோ அப்போ தான் அதுக்கு டிப்ரிசியேஷன் ஸ்டாப் ஆகும். ஓகேவா? ஓகே. இப்போ லேண்ட் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். எல்லாருக்குமே தெரியும். ஆக்சுவலாக லேண்ட் அப்படிங்கிறது ஒரு ஃப்ரீ ஹோல்டு ப்ராப்பர்ட்டி. அதுக்கு என்றைக்குமே என்னது? டிப்ரிசியேஷன் கிடையாது. அன்லிமிட்டட் லைஃப். ஸோ திஸ் இஸ் வாட் அபவுட் த என்டையர் AS10. சரி, இதுக்கப்புறம் வந்து டெஸ்ட் யூ நாலேஜ் கொஷின்ஸ் மட்டும் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னாவே இட்ஸ் எனஃப் ஃபார் எக்ஸாம். ஒர்த்தான கொஷின்ஸ் எல்லாமே ரொம்ப வந்து டீட்டெயில்டாக டெஸ்ட் பண்ணியிருக்கிற கொஷின்ஸ். அதை நீங்கள் போட்டு பார்த்துட்டிங்கன்னா AS10 வந்து ஃபுல்லாக வந்து கவர் ஆகிடும். ஓகே கைஸ். ஸோ இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டில் நம்ம பார்க்கலாம். அன்டில் தென் திஸ் இஸ் ஸ்வேதா சைனிங் ஆஃப்.